ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதியம் என்ன லஞ்சுனா மீன் வாங்கிட்டு வந்தாங்க. மீன் வச்சு நம்ம இன்றைக்கி குழம்பு செய்ய போகிறோம். இதை இந்த மீன் 100 ரூபா. 2 கொஞ்சம் சின்னது, 1 கொஞ்சம் பரவாயில்ல பெருசாக இருந்தது. இது 3 சேர்த்து 100 ரூபா இல்லை 120 ரூபா சொல்லிட்டு சொன்னாங்க. இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ இந்த மீனை நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையானது நான் ஊற வச்சுக்கிட்டேன். புளியெலாம் முன்னவே ஊற வச்சுட்டேன். மீன் க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி புளி, இது மாங்காய் போட்டு குழம்பு வைக்கலான்ட்டு சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, தக்காளி பழம். இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். வடகம், எண்ணெய், குழம்பு மசாலா பொடி. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா டக்கு டக்குன்னு குழம்பு வச்சிடலாம். இப்போ புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன். இது கூட குழம்பு மசாலா தூள், நான் வீட்டில் அரைச்ச மசாலா தூளும் இது கூட கரைச்சி வச்சுக்கிட்டு, கருவேப்பிலை நான் குழம்புலே போட்டுருவேன். தாளிக்கிறப்ப போட மாட்டேன். ஏன்னா கருவேப்பிலை வாசனை ஹெவியாக இருக்கும். அப்புறம் மீன் குழம்பு வாசனை டவுன் ஆகிடும். அதனால் இப்போ தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் நான் தட்டி வச்சுக்கிட்டேன். இந்த வடகம் எங்கள் அத்தை வீட்டிலே போட்ட வடகம். இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இந்த வடகம் போட்டு தாளிப்பு கொடுத்துக்குங்க. கடலை எண்ணெய் சேர்த்துக்குங்க, இல்லைனா ரீஃபண்ட் ஆயில் சேர்த்துங்க. என்கிட்ட கடலை எண்ணெய் இல்லை. இப்போ சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்குங்க. நீங்கள் மீன் குழம்பு இந்த மெத்தடில் வச்சு பாருங்கள், செம சூப்பராக இருக்கும். டேஸ்டியாகவும் இருக்கும். இட்லி, தோசை, அப்புறம் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி பழம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். குழம்புல கரைச்சி விடுறதா இருந்தாலும் விட்டுக்கலாம். நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா குழைவாக வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்கள் எப்படி கலர் மாதிரி சூப்பராக வந்திருக்கு சொல்லிட்டு. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த குழம்பு கரைசலை எடுத்து புளி, குழம்பு பொடியெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கரைசலை எடுத்து நம்ம இது கூட சேர்த்துக்க போகிறோம். உப்பு, புளி இதை போட்டு ஊற வச்சுட்டு, புளி கரைச்சி வச்சுக்கிட்டு, குழம்பு வீட்டில் அரைச்ச மசாலா தூள் இருந்தது, அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சு தான் நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மெத்தடில் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா பாதி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதி ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாங்காவை போட்டுங்க. ஒரு சில மாங்காவை டக்குன்னு கரைஞ்சிடும், ஒரு சில மாங்காய் போட்டால் அப்படியே இருக்கும். அதனால் எப்படி இருக்குது மாங்காவோட டைப்பு பார்த்து நீங்கள் சேர்த்துக்குங்க. இல்லைனா கரைஞ்சிடுச்சுன்னா புளிப்பாக இருக்கும் ரொம்ப குழம்பு. இப்போ இதை மூடி போட்டு மாங்காய் வேகட்டும். நல்லா குழம்பும் அது வரைக்கும் கொதிக்கட்டும். இங்கே இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். இது கூட நாங்கள் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க மாட்டோம். ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுவோம். அதுலேயே நல்லா மீன் வந்துடும், உங்களுக்கு வெந்து வந்துடும் சாஃப்டாக. இப்போ இதில் மீன் சேர்த்துக்கிறேன். மீன் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 4 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுது. நல்லா கொதிக்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா மீன் வெந்து வந்திருக்கும் உங்களுக்கு சாஃப்டாக. ரொம்ப நேரம் மீன் வெந்ததுன்னா ஒரு மாதிரி ரப்பரி ஆட்டம் ஆகிடும். நீங்கள் மட்டும் கொதிக்க வச்சிங்கன்னா அப்புறம் மீன் உதிர்ந்த மாதிரி ஆகிடும். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் பொரியல் தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நான் புடலங்காயை நல்லா கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கழுவினேன். புடலங்காய் நல்லா கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு புடலங்காய் பொரியல் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம ஏற்கனவே புடலங்காய் பொரியல் செஞ்சுருப்போம். அது இல்லாத இது வேறு மெத்தடு, டக்குன்னு சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ இது வானலி வச்சுக்கிட்டு கடுகு, கடலப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இது கூட வெங்காயம், கருவேப்பிலை இதை சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட கட் பண்ணி கழுவிட்டு வச்சுருந்த புடலங்காயை சேர்த்துக்குங்க. இந்த பொரியல் சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், டக்குன்னு செஞ்சிடலாம். இப்போ இந்த காய் எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிட்டு இது கூட மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட மசாலா பொடி சேர்த்துக்கிட்டேன். குழம்பு மசாலா பொடி தான் இது சேர்த்துக்கிறேன். மேக்ஸிமம் நாங்கள் வீட்டில் அரைச்சி வச்சு இந்த மசாலா பொடி தான் எல்லாத்துக்கும் சேர்த்தோம். இது ஒரு 1/4 மணி நேரம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத மூடி வச்சுனீங்கன்னா உங்களுக்கு புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் தேங்காய் துருவல் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ புடலங்காய் பொரியல் தயாராகிடுச்சு. ஓவரால் நம்ம சமையல் முடிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்கள் சாதம் வடித்தாச்சு. மீன் குழம்பு செம்ம சூப்பராக வந்தது. கமகமன் மீன் குழம்பு. அடுத்தது புடலங்காய் பொரியல்,
2 முட்டை அவிச்சு வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து மதிய சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி